காய் மக்களே பாருங்க வந்து இன்றைக்கு ஒரு பார்சல் போட போறோம். எந்த நாட்டுக்கு? கனடாக்கு போகுது. பாருங்க இவ்வளவு பொருள் அவைக்கு உரைப்பா தம்பணும் அவன் சொல்லி இவ்வளவு பொருள் எடுத்துருக்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா விளாங்க இங்க பாத்தீங்கன்னா மரவள்ளி பொரியல் பாத்தீங்களா, எத்தனை பேக்கெட் மரவள்ளி பொரியல். இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா 5 கிலோ மிக்சர் கேட்டிருந்தவியல். அதோட வந்து ஒயிட்ஸ் பாத்தீங்களா, நல்ல ஒயிட்ஸ் அந்த சிப்பி ஒயிட்ஸ் மேல் செஞ்சிருக்கேன். இங்கால பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த கருத்த எள்ளுல அடிச்ச எள்ளு பாகு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல தட்டை வடை எல்லாம் நீட்டா வச்சிருக்கேன். பாருங்க எல்லாமே வந்து உடைஞ்சுதான் போகுமோ எனக்கு ஒன்று மாவளங்கையில. இது வந்து பொரிச்சரிசிமா கேட்டு 2 கிலோ. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கோப்பித்தூள் ஒரு டின்னுக்குள்ள போட்டுற சொல்லி இவ்வளவு வந்த மக்களே பாருங்க அந்த மாதிரிக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ கொண்டே பார்சல் போட போறேன். ஓகே வாங்க நாங்க இனிமே சாப்பாடு என்னன்னு பாப்போம். காய் மக்களே நாங்கள் இன்றைக்கு எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா குடத்தை நேர நிக்கிறோம். அந்த வெங்காயம் எல்லாம் வைப்பினமே அந்த எங்கன்னு சொன்னா நாவூர் கோயிலுக்கு போற ஒரு இடையில தான் இந்த ஒரு இடம் இருக்குது. இங்கதான் வந்து நாங்கள் நிக்கிற மக்களே. அதாவது வல்ற கோயிலுக்கும் இங்கால வர வேணும், பின்பக்கமா இங்கால வர வேணும். அந்த இடத்துல நிக்கிறோம். இங்க சவுக்கங்காட்டுக்கு போயிட்டு வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஈச்ச மரத்தை கண்டுட்டேன் மக்களே. பாருங்க அங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரோட்டாலே ஆக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கணும். அதோட வந்து நான் எனக்கு ஈச்சம்பழம்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும். இல்லை ஈச்சம்பழம் ஆயவமண்டு வந்தேன், ஈச்சம்பழம் இல்லை. கண்டிப்பா நான் ஈச்சம்பழம் வரைக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா நான் சாப்பிட்டும் காட்டுவேன். அதாவது வெட்டி பார்ப்போம்னு சொன்னா ஈச்சம்பழம் இல்லை. இப்போ வந்து சீசன் இல்லை போல கிடக்குது. ஓகே நாங்கள் இன்றைக்கு சரி இந்த ஒரு அழகான இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கட்டிங் வீடியோ போடுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஓகே இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சமையல் செய்து காட்ட போறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நல்ல ஒரு மொறு தோசை அரிசி மாவில் வெள்ளை அரிசி மாவில் ஒரு மொறு தோசையும் நல்ல ஒரு இட்லி சம்பளம் தான் உங்களுக்கு இன்றைக்கு செய்து காட்ட போறேன். கண்டிப்பா பாருங்க நல்ல ஒரு சாப்பாடு. இதை கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி தானுங்க. அங்கே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பனையில நல்ல ஒரு இதெல்லாம் இருக்கு. என்னன்னு சொல்றது, என்ன பாவனா நொங்கு எல்லாம் இருக்குது. பாத்தீங்களா நல்ல அழகா இருக்குது. ஓகே இவ்வளவுதான் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அதாவது அந்த சாப்பாடை கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. நல்ல ஒரு இட்டம் ரதமாக எல்லாம் செஞ்சு இன்றைக்கு இதை சாப்பிட்டு அந்த தோசையோட முறுமுறு தோசையோட விட்டு சம்பல் தான். கண்டிப்பாக பாருங்க மக்களே. ஓகே யாராவது என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். உளுந்து வந்து எடுத்துருக்கிறேன் பாருங்க. நான் 2 மணி நேரமா ஊற விட்டு நல்ல வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நாங்கள் இனிமேல் மிக்சியில் போட்டு அடிச்செடுக்க வேணும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை பச்சை அரிசி அதுவும் 2 மணி நேரமா ஊற போட்டு நல்ல பவுடர் மாதிரி இந்த பாருங்கோ மிக்சியில் போட்டு அடித்து நல்ல வடியாக அடித்து வச்சிருக்கிறேன். இவ்வளோ வந்தால் இந்த மொறு தோசைக்கு தேவையான பொருள். இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து மிக்சி கப்பில் இந்த உளுந்தை போட்டு அடிச்செடுப்போம். பாருங்கோ நல்ல அளவாக போட்டு 2 முறையாக எனக்கு அடிக்க வேண்டி வரும். இப்போ வந்து தண்ணி வந்து இந்த உளுந்துக்கு மேலால நிற்கிற மாதிரிக்கு நீங்கள் விட்டு வடிவாக அடிச்செடுக்கணும். பாருங்க இந்த மாதிரிக்கு தண்ணி விட்டுட்டு நல்ல வடிவாக அடிச்செடுத்து கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அடிச்செடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்க இந்த மாதிரி நிறைக்க அடிச்செடுக்க வேணும். பார்த்தீங்களா இந்த மாதிரி அடிச்சா சரி. இப்போ வந்து நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுவோம். ஓகே கிடக்கிற மீதியையும் அடிச்செடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் மற்றதையும் அடிச்செடுத்துன்னு வந்துட்டேன். அதையும் இப்படி ஒரு பாத்திரத்துல அதோடைய சேர்த்து ஊற்றி கொள்றேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் அளவு சொல்லாமல் விட்டுட்டேன். அளவு உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னன்னு சொன்னால் மிக்சி கப்பில் இருக்கிற இதுக்குலேயும் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதையும் படிவாக கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடித்த மிக்சி கப்லேயும் கொஞ்சம் கழுவி தண்ணியை விட்டு கொள்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு அளவை சொல்லாமல் விட்டுட்டேன். அளவு வந்து இந்த கப் இருக்கு தானே, இந்த சில்வர் கப், இந்த கப்பால் 1 கப் உளுந்தெடுத்தேன் நான். அதாவது 1/4 கிலோ 1 கப் உளுந்தெடுத்தேன். அரிசி மாவு வந்து இதே கப்பாலேயே 2 கப் அரிசி எடுத்து வெள்ளை பச்சை அரிசி எடுத்து நல்லா வாட்டி ஊற விட்டு மிக்சி கப்பில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்தால் நான் அரிசி மாவையும் போட்டுக்கொள்கிறேன். இந்த உளுந்தோட சேர்த்து குழைக்க போகிறோம். இதுக்குள்ள வேறு ஒன்றும் போடுறது இல்லை. கூப்பன் ஒன்றுமே போடுறது இல்லை. இது 2 தான் நாங்கள் சேர்த்து குழைச்சி போட்டு இப்போ வந்து உப்பை வந்து 6 மணி நேரத்துக்கு பிறகு தான் போட்டுக்கொள்ள போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். இனிமேல் வந்து அளவாக இந்த கிடக்கிற தண்ணியை பார்க்கணும். கிணக்க தண்ணின்னு சொன்னால் இந்த அரிசி மாக்குருவை வந்து கிணக்க தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதையே பார்க்க வேணும். அடித்த தண்ணி காணுமா இல்லைன்னு சொன்னால்
இன்னும் விட்டு கொஞ்சம் குழைக்கணுமாண்டு இப்போ வந்து எனக்கு காணாது பாருங்க பார்த்த அளவில் அங்கும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக விட போகிறேன் அரிசிக்கு வந்து டக்குன்னு நீருக்கும் அதனால அளவாக விட்டு புறவு நீங்கள் புளிச்சு கொண்டு வந்த அப்புறம் உங்களுக்கு ஊற்றுறதுக்கு காணாட்டா நீங்கள் திருப்பியும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொள்ளலாம் பாருங்க வடிவாயெல்லாம் கரைச்சிட்டேன் உங்களுக்கு இந்த பதம் காட்டுறபடியாக இந்த கரண்டியால் காட்டுறேன் இப்போ வந்து இது வடிவாக ரெடி ஆகிட்டுது பாருங்கோ இனிமேல் இதை வந்து நாங்கள் இப்படியே மூடி வைப்போம் வச்சுட்டு 6 மணி ஆழத்துக்கு பிறகு இப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் தோசை மாவு திறந்து பார்ப்போம் 6 மணி ஆழம் ஆயிட்டுது பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பொங்கி கொண்டு வந்துடுது பார்த்தீங்களோ நல்ல இதமாக வந்துடுது எங்களோட வெள்ளை பச்சை அரிசியும் மட்டும் உளுந்தும் தான் இதுக்குள்ள ஓட்ட அடித்தது வேறு ஒன்றுமே நான் போடவே இல்லை சரிதானே இப்போ வந்து நாங்கள் உப்பை தேவையான அளவு போடுவோம் இப்போ இங்கே சரியான வெயில் அதனால் நாங்கள் உப்பை பிறகு போட்டால் தான் எங்களுக்கு சரியாக வரும் முன்னம் போட்டால் நல்லா புளிச்சு போடும் இப்போ வந்து அளவாக உப்பை போடுவோம் உப்பை போட்டு இதை வந்து வடிவாக கிளக்குவோம் இந்த வடிவாக அடித்து கிளக்க வேணும் உங்களுக்கு இந்த பதத்தில் தண்ணி பெறுவோம் காணாட்டா இந்த தட்டில் வாங்குற மாதிரிக்கு தண்ணி காணாட்டா நீங்கள் தண்ணியை இப்போவே விட்டு வடிவாக அடித்து குழைச்சி கொள்ளுங்க பாருங்கோ நல்லா சூப்பராக இருக்கு எனக்கு காணும் நான் வந்து தண்ணி ஒன்றும் முடியல இப்போ வந்து வடிவாக அடித்து குழைச்சதுக்கு பிறகு நாங்கள் இதை அப்படியே மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு இப்போ சம்பளை இடிப்போம் இப்போ வந்து நாங்கள் சம்பளை இடிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டுத்தூள் போட்டுக்கொள்கிறேன் இதை வந்து நான் இடி சம்பளா தான் இன்றைக்கு இடிச்சு எடுக்க போகிறேன் மற்றது வந்து வெங்காயத்தை இப்படி ஒரு பாதி எங்களுக்கு காணும் அதையும் வெட்டி வடிவாக போட்டுக்கொள்ளுவோம் அடுத்தது வந்து இதுக்கு முக்கியமாக உள்ளியை வந்து பாருங்கோ இவ்வளவு எடுத்துருக்கிறேன் இதையும் போட்டுக்கொள்கிறேன் அதோட வந்து மிளகு சீரகம் பார்த்தீங்களா மிளகு சீரகம் பொடி செஞ்சு வச்சுருக்கிறேன் நீங்கள் முழு வெங்காயம் போட்டுக்கொள்ளலாம் இப்போ இதுக்கு வந்து கரண்டி இங்கே கொஞ்சமாக மிளகு சீரகம் பார்த்தீங்களா இவ்வளவு போட்டுக்கொள்கிறேன் சும்மா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் காணாட்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க நல்ல ஒரு வாசம் பெறும் இதால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் புளி எல்லாம் ஆயத்தமாக வச்சிருக்கிறேன் இதை வந்து வடிவாக இடிச்சு எடுக்க போகிறேன் உப்பும் போட போகிறேன் இப்போ பாருங்கோ கையோடையே உப்பையும் போடுவோம் பாருங்கோ அளவாக உப்பு போட்டுக்கொள்கிறேன் இந்த தேங்காய் உப்பு அளவாக உப்பை போட்டுறேன்னு சொன்னால் சரி எங்களுக்கு காணும் நல்ல காற்று மக்களே செட்டியான காற்றுங்க பாருங்கோ வடிவா இதை முதல் இடிச்சு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த போட்ட பொருள்கள் எல்லாம் இடிவட்டு முடிஞ்சுது பார்த்தீங்களா என்ன மாதிரி பசியாக இடித்து போட்டேன்னு சொல்லி இப்போ வச்சு நாங்கள் தேங்காய் பூவை போட்டு கொள்வோம் பார்த்தீங்களா இவ்வளோ தேங்காய் பூ எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சு எடுப்போம் பாருங்கோ இந்த உரலின் பெருசை வடிவாய் இதை இடித்து முதல் எடுத்து போட்டு நாங்கள் புளியை போட்டுக்கொள்வோம் புளியையும் போடலாம் இன்னும் ஒரு தேங்காய் இப்போ மிச்சம் கிடக்கு அதுவும் போட்டுக்கொள்ளணும் ஏண்டா ஒன்றடிக்கா போட்டால் இதுக்குள்ள இடிக்கல அது போட்டு உரலை சொல்லல மக்களை பெருசான்னு இந்த இடிக்கிற இது இருக்கு தானே கட்டை அதைத்தான் சொன்னேன் நான் இப்போ மெட்ட தேங்காய் பூவையும் போட்டுக்கொள்வோம் ஓகே எல்லாம் போட்டுட்டேன் இப்போ வந்து இதை வடிவாக இடிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்த இடிச்சு அந்த அப்படியே வடிவாக வருதுண்டு உங்களுக்கு பார்க்க தெரியும் நல்ல கலராகவும் கிடக்கு தூள் எல்லாம் அவங்களுக்கு காணும் இப்போ வந்து தட்டி விட்டு அரைச்சோம்னு சொன்னால் டக்குண்டு அரைச்சிடலாம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது சம்பல் இந்த சம்பலோடையே இந்த முறுமுறு தோசையை சாப்பிட எங்களுக்கு வடிவாக காணும் இதுக்கு வந்து சாம்பார் ஒன்று வச்சா மக்களே இன்னும் ஒரு டேஸ்ட் தான் சாம்பார் ஒரு வெப்பம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நேரமும் காணாது ஆனால் இது வந்து காணும் முறுமுறு தோசைக்கு இந்த சம்பலே சூப்பராக இருக்கும் மக்களே நல்ல வாசமும் பார்த்தீங்களா இப்படி இடிக்கிறாண்டு இனிமேல் இதை இடிச்சு போட்டு இருக்கா காட்டுறேன் உங்களுக்கு இப்போ மக்களே நல்லா இடிச்சு விட்டேன்
கருவேப்பமிலையே போட மறந்துட்டேன் மக்களே, அதையும் போட்டுக்கொள்றேன்னு இருக்கா. அதையும் போட்டு இடிச்சு போட்டு நாங்கள் புளிய விடுவோம். ஏன்னு சொன்னா மறந்து போயிட்டேன். போட்டால் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஓகே மக்களே, இப்போ வந்து நான் கருவேப்பமிலையும் போட்டு இடிச்சிட்டேன். இப்போ வந்து பழப்புளியை கொஞ்சம் மூற போட்டான் மக்களே. என்னென்னு சொன்னால் கரைச்சி விட்டால் எங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் பாருங்கோ கொஞ்சமாக கரைச்சி புளிஞ்சு விடுறேன் பாருங்கோ. இதையும் இன்னும் வடிவாக இடிச்சு எடுப்போம். ஓகே, ஒருக்கா நாங்கள் இந்த புளியையும் நல்ல வடிவாக சேர்ற மாதிரி ஒருக்கா இடித்து விடணும். நல்ல உரல் மக்களே, பார்த்தீங்களோ இந்த உரலை, சூப்பர் உரல். நல்ல அளவான உரைப்பும் போட்டு நஞ்சு பாருங்க. இந்த சம்பல் நல்ல வடிவாக அந்த பிரண்டு கொண்டு வருது. இப்படி தான் இடிக்க வேணும். இடிக்க சும்மா பிரண்டு கொண்டு வர சூப்பராக இருக்கும் மகளே. நீங்கள் மாங்காயும் போட்டு இடிக்கலாம். மாங்காய் இடம் தான் நான் நடுவ மாங்காய் போடுறது தானே. இதை வந்து நான் தாளிக்கல மக்களே. இது வந்து ஒரு டேஸ்ட். இப்படி ஒரு சம்பல் அடிக்கணும். நடுவு எண்ணெயை விட்டு தாளிக்கக்கூடாது. அப்போ இப்படியும் சாப்பிடலாம். ஒரு தோசைக்கு இதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்களா, எங்களுக்கு சம்பல் அடித்து முடிஞ்சது மக்களே. இனிமேல் நாங்கள் எதை ராக்கி கொள்ளுவோம். இப்போ மக்களே நாங்கள் அள்ளிக்கொள்வோம் சம்பலை. ஓகே பாருங்கோ, அள்ளி போட போகிறேன். பார்த்தீங்களா நல்ல கலர் ஆகடாக்கு. எங்களுக்கு சின்ன ஆள் சாப்பிட்றபடியாக கொஞ்சம் உரைப்பை குறைய போடணும். எப்படி தான் நாங்கள் சாப்பிடுவேன். பார்த்தீங்களோ சூப்பராக இருக்குது. இனிமேல் ஃபுல்லாக அள்ளி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்க சம்பல் எல்லாம் நல்லா வடிவாக இடித்து முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா நல்லா சோக்காக வந்துட்டு. இப்போ வந்து நாங்கள் இங்கே வச்சுட்டு இதை மூடி விடுவோம் மக்களே. இந்த சரியான காற்று அடிக்குது. அடுப்பை கூடி விடாதான் நாங்கள் வெளியில் வந்திருந்து. இப்போ வந்து நாங்கள் தோசை தட்டு வச்சுட்டோம். அடுப்பும் மூட்டியாச்சு. இப்போ தட்டு வந்து சூடாகி கொண்டிருக்குது. சூடாக நாங்கள் தோசையை ஊற்றி கொள்ளுவோம். இப்போ வந்து தட்டுங்களுக்கு சூடாயிட்டுது. இப்போ வந்து நாங்கள் எண்ணெயை பேர் தட்டுக்கு பூசுவோம். சரியான காத்தொண்டுமே செய்யலாமே இருக்கு. இடத்தான் மாறணும் போலோடாக்கு. இப்போ வந்து நாங்கள் எண்ணெயும் அடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் தோசையை ஊற்றி கொள்ளுவோம். புதுசு தானே கொஞ்சம் ஓகே சரி. இப்போ வந்து நாங்கள் தோசை மாவை தட்டில் ஊற்றி கொள்ளுவோம். பாருங்க மக்களே, தோசை மாவு வந்து நல்ல வட்டிவாக பூத்து போய் இன்னைக்கு அரிசி மாத்தானே நல்ல மொரண்டு வரும். நான் கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய தோசை தான் ஊற்ற போகிறோம் மக்களே. பார்த்தீங்களோ சூப்பராக இருக்கும் மக்களே. இதே மாதிரி நீங்களும் செய்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. பார்த்தீங்களா இப்போ வேகட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் பிரட்டி விடுவோம். பாருங்கோ அந்த மாதிரிக்கு நல்ல மொரண்டு வந்து நிற்கிது. கிட்டியெல்லாம் கொண்டு காட்டணும். இப்படி பாருங்கோ வந்து வடிவா வேகட்டுக்கும். இதுக்கு மேலே நாங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் கொஞ்சம் தெளிச்சு விடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்ல முறுமுறுப்பாக வரும். அரிசி மாத்தானே கொஞ்சம் எண்ணெயை விட்டு விடுவோம். இப்போ வந்து அது வேகட்டுக்கும். மக்களே நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். பார்த்தீங்களா மொறு தோசையை. இது முதல் தோசை தானே மக்களே. பாருங்கோ அந்த மாதிரி மொரண்டு நிற்கிது. பாருங்க மக்களே சூப்பராக நிற்கிது. முதல் தட்டில் பார்த்தா முதல் தோசை ஏற்கனவே அப்படி இப்படித்தான மக்களே வரும். இருந்தாலும் நல்லது இதாக வந்துருக்குது. ஓகே திருப்பி நாங்கள் எண்ணெய் அடித்து போட்டு தோசை மாவை பார்த்து கொள்ளுவோம். நல்ல பெரிய எந்த தோசை தட்டு மக்களே. அப்போ நல்ல பெருசாக பார்த்து கொள்ளலாம். பார்த்தீங்களா மக்களே நல்ல ஓட்டி எல்லாம் பொழுது நல்லா சூப்பராக வந்திருக்கு மக்களே. இதை வந்து நீங்கள் நான் மொறுமுறை தோசைன்னு வச்சுருக்கிறேனே தவிர நீங்கள் இப்போ இந்த ஆளும் முறுக்க வேண்டாம். பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு போய் கொண்டது சொப்டாக சாப்பிடணும்னு சொன்னால் கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. மொறுப்பாக விடுறேன்னு சொன்னால் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா நல்ல இதாக இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பாருங்க ஒரு துண்டை பிச்சு சாப்பிட்டாரு தம்பி எறிஞ்ச நிற்கிறார் ஆயுதமா. இப்போ அவருக்கு வந்து நான் இந்த இதை கொடுக்க போகிறேன். சாப்பிட போகிறார் மக்களே. இந்தாங்க தம்பி முருகல் வேண்டாமே. அவருக்கு முருகல் வேண்டாமாம். அந்த தோசை வேணுமாம். அப்போ அதை கொடுப்பான். அப்போ இதை எடுத்துக்கொள்ளுவோம். கொண்டு காட்டுங்கோ. இதை வந்து எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க மக்களே பார்த்தீங்களா நல்ல சொப்டாக வந்துருக்கு மக்களே. மற்றதையும் பார்த்து கொள்றேன். இப்போ மக்களே நாங்கள் மற்ற தோசையையும் பார்த்து கொள்ளுவோம். தட்டை வந்து கடுமையாக சூட்டில் வைக்கக்கூடாது மக்களே. அப்படின்னு சொன்னால் தட்டில் வந்து அள்ளுப்படும்.
இப்போ வந்து பாருங்க 3வது தோசையும் பார்த்துட்டேன். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னா தோசை சாப்பிட போறாரா. அவருக்கு நல்ல சொப்டா இருக்கு மக்களே, சூப்பரா இருக்கு. அவருக்கு இப்போ தோசையே வடிவா பிச்சு கொடுப்போம். இங்க பாத்துங்களா பிச்சுங்க நல்ல சொப்ட் மக்களே, நல்ல சொப்டா இருக்கு. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்ல போறாரா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்ல போறார். இன்னைக்கு அவர் குழப்பரிசையா வந்திருக்கிறாரு இந்த குட்டின்னு. நீங்க சாப்பிடடி புள்ள சாப்பிட சொல்லணுமா? கருவேப்பிலை எல்லாம் போட்டு சாப்பிடுங்க. இப்பதான் நல்லா இருக்கு நல்ல புள்ளின்னு சொல்லுவீனம்மா. சுடாது சுடாது. சாப்பிட சொல்லணுமா? சாப்பிட சொல்லணும். குழப்பரிசி அங்க அலங்கால் கையெல்லாம் என்ன சாப்பிட்ற தம்பி? இப்படி செய்யக்கூடாது. நாங்கள் மற்ற தோசை தம்பி சாப்பிடுவோம் கொடுத்து நாங்கள் மற்றதையும் பிராட்டி விடுவோம். நல்லா இருக்கு. சரி. சரியான காத்து மக்கள், அதாலதான் நாங்கள் அடுப்பை கூட்டுறதும் குறைக்கிறதும் மாணிக்கிறபடி நான் இருக்கிறோம். இப்போ வந்து இதுவும் பேகட்டுக்கும் எடுத்து அப்புறம் உங்களுக்கு காட்டுற சாப்பிட்றார் பாருங்க மக்களே. ஆளுக்கால் தோசையை தூக்கி கொண்டு ஓடிட்டுன மக்களே. இந்த தோசையும் இல்லை ஒன்றும் இல்லை பாருங்க பட்டிக்கல இங்க எல்லாம் ஆளுக்கால் கொண்டு ஓடினோம். நல்ல வடிவா பூத்து வருது மக்களே. இங்க நல்ல சொப்டாகவும் இருக்கு பாருங்க. இப்போ வந்து அவர் சின்னவர் அங்கால பாருங்க எப்படி இருந்து சாப்பிட்றாரு. நாங்க கட்டிக்காரன் நாங்க பாத்தீங்களோ ஆள் இருந்து வடிவா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு மக்களே. நல்லா இருக்க குட்டி சாப்பிடுங்க. அவர் சம்பளம்டா மக்களே நல்ல நல்லா பிடிக்கும். உண்மையாவே எனக்கு ஒரு அந்த சூப்பரா இருக்கு மக்களே. சம்பளோட சாப்பிட சும்மா இதமா ரதமா இருக்குது மக்களே, சூப்பரா இருக்கு. இப்ப வந்து ஒரு பக்கம் காத்து மக்களே, சரியான காத்து. நாங்க வந்து வெளியால கொஞ்சம் இதா இருந்து கொண்டு என்ன சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து கொண்டு தோசையை சுடுவோம் வந்தா இப்ப வந்து எங்களுக்கு 8 சொச்சமாச்சு நைட் சாப்பாடு தான் எங்களுக்கு. இந்த தோசை நல்ல ஒரு சாப்பாடு. இல்லை அந்த மிளகு சீரகம் இல்லாம சும்மா தோசைன்னா தோசை தான், மொறு தோசைன்னு சொல்லலாம். ஆனா மொறு தோசை அரிசிமா போட்டேன் நான். அதுக்குள்ள கூப்பன்மா தான் நம்ம பழமையா போடுறோம் நான். இதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் மகளே. இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மகளே. சொன்னா இவர் வந்து மொறுக்க விட வேண்டாம். பேருங்க எடுத்து காட்டுங்க இருக்கா இந்தா பாத்தீங்களா மகளே, சூப்பரா அந்த வெள்ளியப்ப மாதிரி வந்திருக்கு மகளே. நல்ல இது சொப்டா வந்திருக்கு மகளே. இப்படி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணுங்க மகளே. என்னன்னு சொன்னா நல்ல ஒரு டேஸ்ட். கொண்டு வாங்க விட்டு காட்டுவோம். கொண்டு வா பாருங்க மகளே. நல்ல ஒரு இந்த மா வந்து நல்ல ஒரு இதா இருக்கு மகளே. என்னன்னு சொல்றோன்னு எனக்கு சொல்ல தெரியல. நல்ல ஒரு சொற்றா வருது மகளே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த அரிசி மாவுல செஞ்சு பாருங்க. சும்மா அந்த மாதிரி ஒரு சொப்ட். ஓகே மகளே, இனிமே வந்து நான் சுட்டு கொண்டிருக்க போறேன். இப்படியே வீடியோ ஓடிக்கொண்டிருக்குது. இப்போ அவருக்கு அவ வந்த பிறகு சரவணனே வீடியோவில் காட்டுறவருக்கு எதை சாப்பிட பண்ணி பாத்தீங்களா மகளே. அங்கால சுட்டு அடுக்கி கொண்டிருக்கிறேன் மகளே. பாருங்க நான் அந்த உங்களுக்கு காட்டோன் பண்றதுக்காக நல்லா வருது எனக்கு தோசை. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்களா என்ன அழகா இருக்குண்டு. இந்த பெரிய தட்டில நல்ல வழியா பார்த்துருக்கிறேன். இப்போ வந்து இதுவும் பேகட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் தோசையெல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு அளவா அவியலெல்லாம் சாப்பிட்டபடியா பாத்தீங்களா மகளே. நல்ல பஞ்சு போல இருக்கு மக்களே. ஆனா மொறுமொறு இப்போ நீங்க கூடுதலா விட்டா நல்ல மொறுமொறுப்பா சுட்டு கொள்ளலாம். இப்படி ஒரு அரிசியை போட்டு இதை மாதிரியே சுட்டு பாருங்க மக்களே. நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. இப்போ வந்து அவரும் சேர்ந்து சாப்பிட போறாரு. இப்போ வந்து மக்களே அவருக்கு தோசையை போட்டு கொடுப்போம். பாருங்க பெரிய தோசை தானே மக்களே. சும்மா 2 போட்டுட்டு இப்படி மடிச்சு போட்டு இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சம்பை ஆக்கள் பிள்ளைகளெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஆக்கள் நிக்கணும் பேசாம. அதாலதான் கொஞ்சம் தோசையா இருக்கு. அங்கால பார்த்தா மா கிடாக்கு உங்க மா பிறகு எங்களுக்கு காணும் கூடிட்டுதுமா. அதால நாங்கள் அப்படியே மா வச்சிட்டோம். இப்போ வந்து நான் ஒரு தோசை எடுக்கிறேன். ஏன்னா கொண்டே காணும் பெரிய தோசை மக்களே. இப்போ வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அதை கேட்போம் எப்படியா இருக்காண்டு. எப்படி இருக்கு ஜல வைப்பங்க அதுக்குள்ள காட்டுங்க ஒருக்கா பிச்சு காட்டுவோம். சும்மா அந்த மேஞ்ச காட்டுவோம் கிட்ட கொண்டு பாருங்க மகளே. எஞ்ச நல்ல பஞ்சு போல இருப்பேன் மகளே. பாருங்க பார்த்தீங்களா நல்ல பஞ்சா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த தோசை வந்து நீங்கள் எல்லாரும் கோதுமை மா வந்து பாவிக்காமல் இப்படி அரிசி மாவில தோசை பாவிச்சு சொன்னீங்கன்னா நல்ல தோசை நல்ல சொப்டாகவும் நல்லா இருக்கு. அப்பம் மாதிரியும் இருக்கு. கொஞ்சம் முறுமுறண்டு பேரும் கொஞ்சம் இதாக எடுத்து அப்பம் மாதிரி இருக்கிறாக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம். வீட்டில் நீங்கள் இனிமேல் அந்த கோதுமை வந்து ஒரு உண்மையாகவே பாவிக்காங்க. என்னென்னு சொன்னால் எல்லாம்
இது வந்து ஒரு நல்ல பழைய காலத்துல ஒரு உண்மையா கொஞ்ச காலத்துக்கு முன்னா கோதுமை இல்லை தானே, தோசைக்கும் அரிசி மாத்தான், எல்லாத்துக்கும் அரிசி மாத்தான். அதே மாதிரி நீங்க எப்படி பாய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு நோய்களுக்கெல்லாம் இதுக்கு வந்து மெட்ட அரிசி மாவும் சொல்லலாம், சிவப்பு அரிசி மாவும் சொல்லலாம், சிவப்பிலையும் சொல்லலாம். இது நாங்க இதுல கிடந்த இன்றைக்கு இதுல இருந்த அப்படின்னா நாங்க வெள்ளை அரிசியில போட்டுறாங்க. நல்லா இருக்கும் அந்த வெள்ளியப்பம் மாதிரி கிடக்கு, நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். அதை விட சம்பல் என்ன செய்யுது, ஒரு தரம் ஒரு கதையும் கிடைக்க மாட்டேன். இப்படி செய்தா வீட்டுல பேசாமல் புறத்துல இருந்து சாப்பிட்டு போடுவீங்க, ஒரு கதையும் வராது. ரைட், ஓகே. சரி. அவர் பல்லு மினிக்கிட்டார், சாப்பிட்டுட்டார், அதனால பல்லு மினிக்கிட்டார். நேரம் 8 மணிக்கு மேலே ஆயிட்டு. 8 மணி இல்லை, இப்போ 8:30 மேலே ஆச்சு. நான் முதல் தோசை சுடைக்கு வலிக்கிறேங்களான்னு சரியா 8 மணி சொன்னான். சரியா காத்தும் எல்லா இருக்கு மக்களே, நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பா செய்து சாப்பிடுங்க. அப்படியே வீடியோ வந்து கூடுதலாக போய் கொண்டிருக்கும், அதனால நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ளப்படுறோம் மக்களே. கதைக்கணுமோ இல்லை, சரி. எல்லாரும் இப்படி இந்த கோதுமமா பாய்க்காம இப்படி சிவத்த அரிசிமா வெள்ளை அரிசி மேலே பாயுங்க, கட்டாயம் உடம்புக்கு நல்லது, எல்லாம் நல்ல இதாக இருக்கும். ஓகே, நல்ல டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த உள்ளி மிளகெல்லாம் சும்மா கமகமாக்குது. மிளகு சீரம், இந்த சம்பல்களுக்கு மிளகு சீரம் உள்ளிகள் எல்லாம் போட்டுட்டீங்க, இன்னும் தூக்குமே. நல்ல ஓகே மக்களே, நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ளப்புறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.